பிஸியா இருக்கேன். ஐ கால் யூ லேட்டர். ஓகே, தேங்க் யூ. கால் ரொம்ப வலிக்குதுடா. ரொம்ப வலிக்குதா? வா போண்டா வாங்கி தரேன். கால் வலி இல்லையா? இல்ல, போலாம் வா. திவ்யா, என்ன சாப்பிட்ற? எனக்கு 2 வடை சூடா வேணும். சூடா வேணுமா? உடனே வாங்கி வரேன். காசு சம்பாரிச்சா மட்டும் போதாது, அது பத்திரமா பாதுகாக்கவும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நாங்க உங்க கேஷ் பத்திரமா வச்சுக்கோங்க. ஜேம்ஸ், எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு திவ்யா. சொன்னேன், நான் அவாய்ட் பண்ண மாட்டேன்ல. I'm in love with you. லவ்வா? என்ன விளையாடுறியா? சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். திவ்யா, நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் லவ் பண்ண மாட்டாங்களா? இல்லை திவ்யா, இது சரிப்பட்டு வராது. ஏன்? ப்ளீஸ் சொன்னால் புரிஞ்சுக்கோ. ஏன் சரிப்பட்டு வராது? எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ. ஹலோ சுரேஷ், காமிக் இன்னைக்குள்ள கொரியர் கொஞ்சம் சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? எப்படி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறேன் பாரு. இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடணும். என்னடா உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்போ நான் அவாய்ட் பண்ணுறேன்? நம்ம ஃப்ரெண்டை தானே இருக்கோம். திடீர்னு லவ் பண்ணுற சொன்னா என்ன பண்ணுறது? என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க யாரும் லவ் பண்ணது இல்லையா? இல்லை, சரிப்பட்டு வராது. நீ மனசில் எதை வச்சுட்டு இப்படி பண்ணுற? உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிடிக்கலையா உனக்கு? அப்படிலாம் எதுவும் இல்லை. என்னதான பிரச்சனை உனக்கு? சொன்னால் உனக்கு புரியாது. இப்போ மரியாதை சொல்ல போறியா இல்லையா? சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? செம்மையா பத்திக்குதுடா. இப்ப நீ சிக்கன் ரைஸ் சாப்பிடணும் போல. சிக்கன் ரைஸ் கடைக்கு வண்டியை விடு. அப்படிங்கிற? ஆமா. ஏ ராஜ், சொல்லு. என் மொபைல்ல டிஸ்பிளே உடஞ்சிருச்சுடா. அச்சோ. உன் இஎம்ஐல எனக்கு ஒரே ஒரு மொபைல் மட்டும் எடுத்து கொடுடா. சாரி, ஆல்ரெடி இஎம்ஐ போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் பேபி. சாரி. ஹே, என்னாச்சு? என்ன சொல்றேன்ல, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு மொபைல் வாங்கி தருவியா? தர மாட்டேன். அண்ணா, அந்த மொபைல் எடுங்கண்ணா. இந்த 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 மொபைல் எடுங்கண்ணா. அப்படி அதுவும் எடுங்கண்ணா. இப்போ ஓப்பன் நியூ வந்துருக்குண்ணா. இதான் அந்த மாடல். இது பயங்கர கேமராவும் நல்லா இருக்கும், ப்ளஸ் ரேம் அதிகம். அதுக்கடுத்து நியூ மாடல் வந்துருக்கு. இதுக்குள்ள நெக்ஸ்ட் மாடல் பாருங்கன்னா அது நியூ மாடல் வந்துருக்கு. பிராண்ட் ஓகே, காட்டுங்கண்ணா. இது எவ்வளோ அமௌண்ட்? அது 37,000 வரும். நல்லா இருக்கடா. இது நல்லா இருக்கா? இது இது என் ஃப்ரெண்ட் வச்சிருந்த மொபைல் ஆனா ஆக்சுவலி பாருங்க. இப்போ இது லேட்டஸ்ட் மாடல். விவோ எவ்வளோண்ணா? மாடல் 48,000 வரும். இதான் மாடல். செம்மையா இருக்குண்ணா. செம்மையா இருக்கும். ஐபோனை விட சூப்பரா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐபோன் சொல்லுவாங்க. அதோட எக்ஸ்பெக்டா இருக்கும். கேமரா, பேட்டரி எல்லாமே சூப்பரா இருக்கும். ஓகேண்ணா.
அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு மேம். ஆ, இது ஆ. எடுத்தீங்கன்னா additional நம்ம சாப்பிட்டது இந்த ஸ்பீக்கர் அந்த ஸ்மார்ட் வாட்ச் ஓகேண்ணா, ஓகே. ரெண்டுமே வச்சு 10,000 வரும். ரெண்டுமே ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். சரி மொபைல் எடுத்துக்கலாம்டா, ஆஃபர் போட்டிருக்காங்கடா இதுக்கு. ஏன் இந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுக்குறீங்க? நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன்டா. நீ ஹாப்பியா இருக்கியா? நீ ஹாப்பினா நானும் ஹாப்பி தான். அது ஏன்டா சிரிக்காம சொல்ற? சிரிச்சிட்டே சொல்லுடா. திருப்பி வரல, வா போலாம். ஏய், என்ன சே முடோட்டா இருக்க? எக்ஸாம் வேற வருது, ஃபீஸ் கட்டல காலேஜ்ல, அதனால எக்ஸாம் எழுத முடியாது. அதனால நான் படிச்சதெல்லாம் வேஸ்டா போயிடும், லைஃபே போயிடும். தெரியுது, அமௌண்ட் தேவைப்படுது, ஹெல்ப் பண்ணுங்க. எவ்வளோ? 30,000. இதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நான் இருக்கலாம், ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நான் சப்போர்ட் பண்ணுறேன், சரியா? இதுவும் வருத்தப்படக்கூடாது, சரியா? Love you டா. லவ் யூ டூ. நெக்ஸ்ட் வீக் என்ன ஸ்பெஷல் டே வருதுன்னு தெரியுமா? தெரியலையே. தெரியாதா? சத்தியமா தெரியாது. என் பிறந்த நாள் கூட மறந்துட்டியா? சாரி பேபி, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. என் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் பண்ண போறேன்? நானே ஒரு பெரிய கிஃப்ட் தான். அது எனக்கு தெரியும். லாஸ்ட் வீக் மம்மியோட நான் ஒரு ஷாப்பிங் போயிருந்தேன். அங்கே கோல்ட் செயின் போட்டு பார்த்தேன்டா, எனக்கு செம்மையா இருந்துச்சு. நீ எனக்கு என் பர்த்டேக்கு அதை கிஃப்ட் பண்றியா? கோல்டா கிஃப்டா? கூட உன்னால வாங்கி தர முடியாதுன்னு சொல்றேன். ஆமா, அன்னைக்கு காசு இருந்தா வாங்கி கொடுக்க முடியும். அப்ப நீ என்ன லவ் பண்ணல? உன்னை லவ் பண்ணாமல நீ சொன்ன பைக் வாங்கினா மொபைல் வாங்கி கொடுத்தேன். இல்லடா, இல்ல, நீ முன்ன மாதிரி இல்லவே இல்ல. நான் இப்பெல்லாம் எது கேட்டாலும் நீ வாங்கியே தர மாட்டேன். என்னோட சிச்சுவேஷன் சரியில்லை, மணி இல்ல, என்ன வாங்கி கொடுக்க முடியும்? இல்லை வாங்கி எதுவும் வாங்கி கொடுக்காம மாதிரி பேசிட்டு இருக்க. இல்லடா, இல்ல, நீ முன்ன மாதிரி இல்லவே இல்ல. என்கிட்ட எப்ப பார்த்தாலும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருக்க. என்ன சும்மா ஓவரா பண்ணிட்டு இருக்க? என்னதான் பிரச்சனை உனக்கு? ஆமாண்டா, நீ எனக்கு வேண்டாம். என்ன எதுக்கு வேணாம்? ரீசன் சொல்லு. நீ முன்ன மாதிரி எனக்கு எதுவுமே பண்ணாததுக்கு நீ எதுக்கு எனக்கு? நான் எல்லாம் வாங்கி தரும் போது உனக்கு நான் இப்ப என்ன காசு இல்லைனா உனக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுல? பணம் தான் முக்கியம். ஆமாடா, பணம் தான் எனக்கு முக்கியம். இப்ப நான் நீ முக்கியம் இல்ல, முக்கியம் எனக்கு கிடையாது. லவ் முக்கியம் இல்ல. இல்ல, இந்த மாதிரி ஒரு லவ் பண்ண சத்தியமா நான் அசிங்க போறேன். என் லைஃப்ல வந்து சத்தியமா என் லைஃப்ல நீ வரவே வராது. நீயும் எனக்கு வேணாம். போயிட்டு வருவா. என்ன ப்ரோ வாழா? என்னாச்சு ப்ரோ? பிரேக்கப். எதனால? தெரியல. அவன் என்கிட்ட என்ன லவ் விரும்பல, பணத்தை தான் விரும்புறான். ப்ரோ கை விடு. இது மாதிரி அவங்க எக்ஸ் அவங்கள பத்தி என்ன ப்ரோ? இத்தனை நாள் லவ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? கணக்கே இல்லை. அவ்வளோ லவ் சொல்லிட்டா ப்ரோ. லவ் பண்ணாதீங்க, சிங்கிளாவே கடைசி வரைக்கும் இருங்க, ஓகேவா? இதான் ப்ரோ, இந்த பொண்ணுங்க வருவாங்க வந்து லவ் பேர்ல வந்து அவ்வளோ காசு ஏமாத்திட்டு நம்ம கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுக்கு எடுத்து பார்த்து லவ் பண்ணுங்க, ஓகேவா? பார்த்து போங்க ப்ரோ வீட்டுக்கு, ஓகேவா? எனக்கு எடுத்து ரொம்ப இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. பசங்க கூட சுற்றுங்க, ஓகேவா? எப்பவுமே பசங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க. லவ்ன்ற பேர்ல சுத்தாதீங்க.
டேய் ஒரு பொண்ணு ஏமாத்திட்டாமா, என்ன வேணாம் சொல்லிட்டாமா. அவ ஏமாத்தினா அதுக்கு போய் அழுவாங்க. நான் உங்க அம்மா இருக்கல, நீ அழாத. நான் அவங்க நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அழக்கூடாது, ஓகேவா? சரியா?